ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருக்ஷி விலாக். இன்றைக்கி என்ன செய்யலான்னு யோசித்தோம். சரி, ஒரு கிராமத்து சமையல் செய்யலாமா, இயற்கை சூழலோட ஒரு ஜாலியாக. ஆனால் எங்கள் வீட்டில் தோட்டம் கிடையாது. இருக்கிற 2-3 செடி நடுவில் அடுப்பு வச்சு, விறகு அடுப்பு வச்சு, மண்சட்டியில் ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு செய்யலாமா இந்த மழை காலத்துக்கு. நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு, அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் செட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இது எங்கள் வீட்டில் ஒரு 6 பேர் இருக்கோம். அந்த 6 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன். நீங்கள் 4 பேரோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 10-12 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். சும்மா வெறும் வானலில் தாங்க வறுக்கிறேன், எண்ணெய் ஊற்றலை. அப்புறம் 2 ஸ்பூனு மல்லி, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அது தனியாக வறுத்து எடுத்து கொட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, இது தனியாக வறுத்து அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்கணுங்க, எண்ணெய் ஊற்றிடாதீங்க, சும்மாவே வருங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளியும் போட்டு அதோடு சேர்த்து வதக்குங்க. இது கூடங்க 2 துண்டு இஞ்சி போட்டுக்குங்கப்பா. அப்புறம் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி கீரை இருந்தால் போடுங்க. போட்டு அதையும் லேசாக அதிலே போட்டு வறுத்துருக்குங்க. ரொம்பலாம் சுருளை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற மாதிரி இருந்தால் போதும். சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வேகமாக வச்சு கருக வச்சிட்டிங்கனாக்கா அது ஒரு மாதிரி ஆகிடும். வதக்கி முடிச்சாச்சா? வதக்கி முடிச்சோன்னா ஆற வச்சுருங்க ஒரு தட்டில் போட்டு. நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகா இருக்கு இல்லைங்களா, அது காஞ்ச மிக்சியில் போட்டு நம்ம நுணுக்கிக்கிறோம். பாருங்கள் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு. அந்த பக்குவத்துக்கே நீங்களும் அரைச்சிருங்க. டைம். அடுத்தது அதே ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு ஆறி இருக்குல்ல, அதையும் நைஸாக அரைச்சிருங்க. இதோ இதான். இப்போ அடுத்த ஸ்டெப், விறகு அடுப்புக்கு போவோம். பார்த்திங்களா, விறகு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. விறகு அடுப்பு வச்சு அடுப்பையும் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி காஞ்சிடுச்சுங்க. ஒரு 5 ஸ்பூனுக்கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றினோன்னா எண்ணெய் காயட்டும். நான் பட்டை எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். காஞ்சோன்னா வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு 4 பச்சை மிளகாயும் கீரி போட்டுட்டு நல்லா வதக்கணும். சுருளில் வதக்குங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கணும். அப்புறமே கருவேப்பிலை, புதினா, இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு நிதானமாக எரியணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, அதையும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் எடுத்து அதில் போட்டு வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கணும். சுருளை வதங்கின பிறகு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு வதக்குங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு உரசி கழுவி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி சிக்கன், அதையும் அதிலே போட்டு அந்த இதிலே வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த மிளகாத்தூள், மிளகா, மல்லி இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதிலே போடுங்க. சொட்டு மஞ்சத்தூள், இதையும் போட்டு அந்த சிக்கன்லேயே நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கும். பார்க்கும்போதே பாருங்களேன், கலர் எப்படி சூப்பராக இருக்கா பாருங்கள். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டணும் நல்லா சுருளாக. பார்த்திங்களா, ஒரு வெங்காயமோ ஒரு தக்காளியோ எதுவுமே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வேகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். கலர் நல்லா இருக்கா பார்த்திங்களா. நம்ம வறுத்து நம்ம இடித்து போட்டாக்கா அது நல்லாயிருக்கும். இந்த டைமில் உப்பும் போட்டுக்குங்க. உப்பை போட்டு ஒரு கிண்டி தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு நான் என்ன செஞ்சேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன்பா. நான் என் சின்ன பொண்ணுக்கு சிக்கன் குழம்பு சாப்பிடுவா, ஆனால் சிக்கன் கறி சாப்பிட மாட்டா. அதில் இருக்கிற 2 உருளைக்கிழங்கு தான் அவள் சாப்பிடுவா.
அதுக்காக அவளுக்காக 2 உருளைக்கிழங்கு நான் எப்போயுமே போடுவேன். போட்டு அந்த குழம்பு வைங்க, இது வேகட்டும். அடுப்பெரியுதா பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு பூச்செடி, சந்தன கலரில் செம்பருத்தி. இது ரெட் கலரில் இருக்கும். இது இந்த பூ நம்ம ஒத்த செம்பருத்தி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இது பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் கத்தாழை. இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். இப்போ திருப்பி எடுத்து ஒரு கிண்டணும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும்ல. கிண்டிச்சுன்னா கறி வேவுதா வந்துட்டான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு கிண்டிடுங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதில் கொஞ்சோண்டு வாயில் ஊற்றி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கான்னுட்டு. சரியாக இருந்ததுன்னா விட்டுடுங்க, பத்தலைன்னா போட்டுங்க. எனக்கு சரியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அடிக்கடி இது மாதிரியே நீங்கள் செய்வீங்க. ஓகே, மண்சட்டியில் குழம்பு. சரி, மண்பானையிலே சாதம் வச்சுருவோமே. வச்சாச்சு. வாங்க பிள்ளைங்களா, சுட 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 சாதம் போட்டு குழம்பு ஊற்றி அம்மா ஊட்டி விட்றேன். ஒடியாங்க பிள்ளைங்களா. கை வச்சு பிசைய முடியல, அவ்வளோ சூடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.